ஹலோ நண்பர்களே, என் பேர் சுரேஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷன்ல நம்ம ஷாருக் கான் நடிச்ச டங்கி படம் எனக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு டீடைலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டோம்னா, அந்த ஒன்லைன் வந்து ஒரு 4 பேர் வந்து எப்படியாவது நம்ம லண்டனுக்கு போயிடணும், எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாச்சும் போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வீசா இல்லை. ஸோ அதனால ஷாருக் கான் வந்து ஒருத்தரை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராது. ஸோ அதனால இவர் ஃப்ரெண்டை பார்க்குற நேரத்தில் அவங்க 4 பேர்த்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு எப்படியாவது லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் இவங்க என்னெல்லாம் பிரச்சனையை சந்திச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒன்லைன் ஸ்டோரி கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, எனக்கும் தான். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசுன்னே சொல்லலாம். ரொம்ப இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கதையோட அது ரொம்ப 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 பிடிச்ச ஸ்டோரியா அது மாறிடுச்சு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ படத்தோட பார்க்கும்போது எனக்கு சூப்பர். இதுவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னா, அந்த 5 பேர் லீட் கேரக்டர் ஷாருக் கான், அப்புறம் டாப்ஸி, அப்புறம் விக்கி, இவங்களும் ஒரு 2 பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்க 5 பேரையும் மிரட்டல்ல கலக்கிட்டாங்க. முக்கியமா ஷாருக் கான் அடிச்சு பின்னி படல் எடுத்துட்டாப்ல. அவர் ஒரு எமோஷன் சீன்ல அப்படியே அழுவாரு பாருங்க. அவங்க அப்படியே நம்மளுக்கு கண்ணீர் வந்துடும். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. எமோஷனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழகா மனுஷன் அப்படியே ஃபிட் ஆயிருக்காப்ல. எமோஷன்னா எமோஷனு, காமெடினா காமெடி, அழகா மனுஷன் அப்படியே ஃபிட் ஆயிருக்கலாப்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த 5 பேரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் மூவின்னு சொல்ல. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பக்காவா இருந்துச்சு. பக்கா மேட்சிங். இந்த படத்துக்கு என்ன மேட்ச் ஆகுதோ பக்காவா மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி பக்காவா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜ்குமார் ஹிரானியோட படத்துல எப்பவுமே காமெடி அண்ட் எமோஷன் இருக்கும். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற எமோஷன் ரெண்டுமே பக்கா. எல்லாமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸுக்கு தான் இருக்கு. எல்லாமே ஒரு ஈக்குவலுக்கு தான் இருக்கு. எமோஷன்னா காமெடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு தான் எமோஷன், அந்த மாதிரி. பட் காமெடி ராஜ்குமாரி ராணி படத்துல நிறைய ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு நல்ல காமெடி இருந்துச்சு, நல்லா சிரிக்கவும் வந்துச்சு. அப்புறம் இது வந்து அப்புறம் அடுத்தது எமோஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காமெடியோட எமோஷன் நல்லா கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஹிந்தி படம் இது தமிழ் டப்ல வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ எங்க அக்கா தான் படத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. நானும் அப்படியே சரி என்ன பண்ணேன்னா, இந்த படம் முன்னாடியே நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தேன். அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அந்த படத்து மேல. ஸோ படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு ஆக்சுவலா ஹிந்தி தெரியாது. பட் சப்டைட்டில்ஸ் இருக்கு, நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். படம் எனக்கு ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் குட் மூவியா அமைஞ்சிருக்குது. அப்புறம் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு 10-20 நிமிஷம் வந்து ஒரு இழுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். மற்றபடி ஸ்கிரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிச்சது, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்ல நல்லா விறுவிறுப்பா போச்சு. அப்படியே கதைக்கு அப்படியே நகரி நல்ல விறுவிறுப்பா அப்படியே போயிட்டு இருந்துச்சு படம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் தான் மெயின் பிளஸ். விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த சீன் ஸ்பீடா போயிட்டே இருக்கு. பட் இதுல என்னன்னா, இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ட். ஆக்சுவலா இது ஒரு ஸ்லோ பேஸ்ட் டிராமா ஃபிலிம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்குற ஒரு தனி மைண்ட் செட் வேணும். நீங்க ரெடி பண்ணிட்டு தான் போகணும். ஒரு பொறுமை இருக்கணும். ஒரு அமைதியா சாந்தமா பொறுமையா உட்காந்து எல்லா சீனும் ஆராய்ச்சி பார்க்கணும். பட் ஸ்லோவா இருந்தாலும் எனக்கு படத்துல அங்கங்க லேக் சுத்தமா தெரியல. படம் அப்படியே நீட்டா டிராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான படம். ஃபீல் குட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ். பிஜிஎம் வந்து ஆக்சுவலா எனக்கு ஒரு டீசென்டான பிஜிஎம்மா தான் இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாங்ஸ் நல்லா இருந்துச்சுங்க.
சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹிந்தியில கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல சூப்பரான பாட்டு, பட் டீசென்டான பிஜிஎம். ஸோ பிஜிஎம் இன்னும் நல்லா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் என் ஒப்பீனியன். ஸோ பாசிட்டிவ் நிறைய இருக்கு. ஸோ சொல்லிட்டே போனா வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ வந்துட்டு நெகட்டிவ் எங்க போறோம், நெகட்டிவே காணோம்னு சொல்லுவீங்க. இந்த படத்துல அவ்வளோ நெகட்டிவா சுத்தமா தெரியலங்க. என்ன நெகட்டிவ்னா இந்த படம் என்ன சொல்றது, கொஞ்சம் இல்ல ஒரு 3.5 hours நடிக்கிற படம் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கா. ஸோ அதை கட் பண்ணி அந்த படத்தை கொஞ்சம் சுருக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல லாக் இருந்துச்சு. பட் படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு லாக் தெரியாது. ஸோ ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்கு ப்ரோ, பார்க்கலாமா வேண்டாமா? மஸ்ட் வாட்ச், இந்த படம் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான படம், நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ இதுல அடல்ட் கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஃபேமிலியோட ஜாலியா போய் சிரிச்சுட்டு பேசிட்டு ஜாலியா அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த பெல் ஐகானை